நிகிதா வணக்கம். நாளை தமிழக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்நிலையில் தேர்தலுக்கு முந்தைய தாக்கலாகக்கூடிய பட்ஜெட் என்பதால் அதிக எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் தமிழக சட்டமன்றம் பொறுத்தவரை கடந்த 20ஆம் தேதி ஜனவரி மாதம் 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெற்றது. அதற்கு பிறகு 2026-27ஆம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் நாளை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார். தற்போதைய அரசூழிய பதவிக்காலம் மே மாதத்தோடு முடிவெடு இருக்கக்கூடிய காரணத்தால் ஏப்ரல் மாதம் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதன் காரணமாக இடைக்கால பட்ஜெட்டாக இது தாக்கலாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் இடைக்கால பட்ஜெட் பொறுத்தவரையில் பொதுவாக இடைக்கால பட்ஜெட் என்பது முழுமையாக இல்லாமல் இந்த ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய நிலையில் பெரிய அறிவிப்புகள் இருக்குமா என்ற கேள்வி இருக்கும். ஆனால் தற்போதைய நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதால் சில முக்கியமான அறிவிப்புகள் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக முன் எப்போதும் இல்லாத வகையில் தமிழக அரசியல் களம் விஜயனுடைய அரசியல் வருகைக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அளவில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிற நிலையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு இளைஞர்கள் மற்றும் பெண்களுடைய ஆதரவு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகின்ற நிலையில் அவருடைய வாக்குகளை கவருவதற்காக இந்த இடைக்கால பட்ஜெட்டில் சிறுபான்மையினர் மற்றும் இளைஞர்களுடைய வாக்குகளை கவரக்கூடிய வகையில் அவர்களுக்கான சில முக்கிய அறிவிப்புகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்றால் திமுகவை பொறுத்தவரை திமுகவின் பலமாக சிறுபான்மையினர் வாக்கு வங்கி என்பது பார்க்கப்படுகிறது. அந்த வாக்கு வங்கி சிதையக்கூடாது என்பதற்காகவும் அதுவும் கூடுதலாக சிறுபான்மையினர் மற்றும் இளைஞர்களுக்கு அவர்களை கவரக்கூடிய வகையில் பல முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமில்லாமல் மகளிர் சுய உதவிக்குழு, மாணவர்கள், மகளிருக்கு மேலும் பல புதிய திட்டங்கள் அதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை திட்டம் அதை பொறுத்தவரையில் 5000 ரூபாய் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 3 மாதங்களுக்கான தொகை, அதோடு சேர்த்து கோடைகால சிறப்பு நிதியாக என 2000 என 5000 ரூபாய் முன்கூட்டியே செலுத்தப்பட்டிருக்கிறது. இதுவும் தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதாகவே கூறப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக அடுத்த தேர்தலுக்கு பிறகு தமிழக சட்டமன்ற தேர்தல் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் 2000 ரூபாய் மாதம் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல முக்கியமான அறிவிப்புகள் இடம்பெற்று வரக்கூடிய நிலையில் தமிழக இடைக்கால பட்ஜெட்டிலும் தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு பல முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக இந்த இடைக்கால பட்ஜெட்டை பொறுத்தவரையில் தேர்தலை முன்னிட்டு, அதாவது ஏற்கனவே கூறியது போல மகளிர் சுய உதவிக்குழு, மாணவர்கள், மகளிருக்கு மேலும் பல திட்டங்களை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் நாளை தாக்கலாகக்கூடிய இடைக்கால பட்ஜெட் என்பது எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரிக்க செய்திருக்கிறது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.